கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 348வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தியளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கூர்ந்து கவனியுங்கள், முழுமையாய் பாருங்கள், முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், கடைசி வரையிலும் பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். சத்தியத்தை அறிவிக்கிறேன், உண்மையான வார்த்தையை அறிவிக்கிறேன். பணத்திற்காகவோ பொருளாதாரத்திற்காகவோ ஊழியம் செய்யவில்லை. சத்தியத்தை சத்தியமாய் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, அவ்வளவுதான். ஆகவே இந்த செய்தியினுடைய தலைப்பு இது சூரிய உதயம். இது சூரிய உதயம் என்ற செய்தியை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு அடியேன் பேசப் போகிறேன். கூர்ந்து கவனியுங்கள், அநேகருக்கு அனுப்புங்கள் சத்தியங்களை. இன்றைய நாட்களில் சத்தியம் கிடைக்காத காலமா இருக்கிறது. சரி, நாம் வேதத்துக்கு கடந்து சொல்வோம். வேதத்திலே ஒரு வார்த்தையை நீங்கள் பாருங்கள். ஆதியாகமம் எழுதின புத்தகத்திலே நீங்கள் 1ஆம் அதிகாரம், அந்த 1ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3 வாசனங்கள். நான் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். நீங்கள் அதை 1, 2, 3, 5 வரைக்கும் நீங்கள் வாசிங்கள். மிக அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கும். ஆதியாகமம் எழுதின புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நான் 2, 3 வாசிக்கின்றேன். 1ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவனுடைய வெளியேறப்பெற்ற பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து போனால் தேவன் முதல் அதாவது மரம், செடி, கொடி, மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், மனுஷன், மனுஷி இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக வேதம் சொல்கிறது, இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையினாலே, உரைக்கப்பட்ட வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். சூரியனை சிருஷ்டித்தார், வெளிச்சம் உண்டானது. நல்லா கவனிக்கணும். ஆழத்துல முதல் இந்த பூமி இருள் அடைந்திருந்தது. இந்த இருளை வெளிச்சத்தை உண்டாக்கினபடினாலே இருள் வெளிச்சமாய் மாறிவிட்டது. உரைக்கப்பட்ட வார்த்தையினாலே தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார், சூரியனை உண்டாக்கினார். இந்த இருளாகப்பட்ட இந்த பூமி வெளிச்சம் வந்தடைந்தது. சரி, அப்புறமா மிருக ஜீவன்களை படைத்தாரு, மனுஷனை படைத்தாரு, ஏவாளை படைத்தாரு, எல்லாவற்றையும் படைத்த பிற்பாடு வெளிச்சமா இருந்த இந்த உலகம் சாத்தானால் இருள் அடைந்து விட்டது. நான் சுருக்கமா சொல்றேன், உங்ககிட்ட ரொம்ப அதிகமா பேசல. வெளிச்சமா இந்த உலகம் சாத்தானால் இந்த உலகம் மீண்டுமாக இருள் அடைந்து விட்டது. நீங்கள் மத்தேயு எழுதின புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 15, 16 நீங்கள் வாசிங்க. நான் 15 வாசிக்கின்றேன். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பார்த்தீங்களா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உண்டானது. மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆக ஏற்கனவே ஆதியாகமம் புத்தகத்தில் நாம் வாசித்தோம், உரைக்கப்பட்ட வார்த்தையினாலே இருளா இருந்த இந்த உலகத்தை அவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தை நிமித்தமாக வெளிச்சத்தை வர கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. பின்பு இந்த உலகம் இருள் அடைந்து விட்டது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனால் மரண இருள் முழுமையாய் போகவில்லை. சரி, நீங்கள் இந்த மார்க் எழுதின புத்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தில் 1 நீங்கள் 6 வரைக்கும் வாசிங்கள். நான் அந்த வசனங்களை சுருக்கமாய் வாசிக்கின்றேன். 2ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது
கல்லறையில் இருந்த இடத்தில் அந்த மக்தலனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வராங்க. மக்தலனா மரியாள், யாக்கோப்பின் தாயாகிய மரியாள், இன்னும் ஒரு சில சகோதரிமார்கள் அங்கே இயேசுவின் கல்லறையிலே வந்து பார்த்தால் கல்லுகள் புரட்டி இருந்ததை காண்கிறார்கள். அங்கே தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த வெண்மையான தரித்திருந்த தூதர்கள் சொல்றாங்க, அவர் இங்கு இல்லை. 6ஆம் வசனத்தை பாருங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது. இப்போ அவர் எப்பொழுது உயிர்த்தெழுந்தாரோ மரண இருள் முழுமையாக இந்த உலகத்தை விட்டு நீங்கி போயிற்று. அவர் உயிர்த்தெழுந்த பொழுது புதிய சூரியன் தோன்றம் அளித்தது. அப்பொழுது ஜனங்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள். ஆனால் மீண்டுமாக இந்த லவோதிக்கியா சபையின் காலத்திலே, வேதத்தில் நீங்கள் வெளிப்படுத்தும் புத்தகத்தை பார்க்கும்போது லவோதிக்கியா சபை காலம் ஒன்று இருக்கிறது. அந்த லவோதிக்கியா சபை காலத்தில் மீண்டுமாக இந்த உலகம் இருளடைந்து விட்டது. கொஞ்சோண்டு தான் வெளிச்சம் இருக்குது. இந்த லவோதிக்கியா சபையின் காலத்தில் மீண்டுமாக ஒரு சூரிய உதயம் உதிக்க வேண்டிய நேரம் அந்த லவோதிக்கியா சபை காலத்திலே காணப்பட்டது. மீண்டுமாக ஒரு புதிய உதய சூரியன் உதைக்க வேண்டும். அதை குறித்து சில ரகசியங்களை பரிசுத்தாவின் துணையோடு நான் எழுதி வைத்ததை உங்களிடத்திலே வாசிக்க நான் ஆசைப்படுகின்றேன். ஆகவே தயவு செய்து இந்த செய்தியை முழுமையாக பாருங்கள். இந்த செய்தியானது இக்காலத்துக்குரிய நவீன பெந்தகோஸ்துக்கு தெரியாது, அவர்கள் பேசவும் மாட்டார்கள். சத்தியத்தை சத்தியமே அறிவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. உங்களிடத்தில் நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஆகவே இந்த நாட்களிலே லவோதிக்கியா சபை காலத்திலே மீண்டுமாக ஒரு சூரியன் உதயம் ஆனதை குறித்து நான் உங்களிடத்தில் பேச ஆசைப்படுகிறேன். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரு சரித்திர தீர்க்கதரிசி பேசின வார்த்தையை குறித்து நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். வெளிச்சம் உண்டாக காரணம் ஜலத்தின் அடியில் தேவன் விதைத்த வித்துக்கள் இருந்தன. அவைகள் உயிர் வாழ்வதற்காக சூரிய வெளிச்சம் தேவைப்படுகிறது. தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையே பூமிக்கு கொடுக்கப்பட்ட முதல் வெளிச்சமாகும். பூமியை வந்தடைந்த முதல் வெளிச்சமே தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தை தான். தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த பூமியிலே வெளிச்சம் உண்டானது. அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அது பூமியின் மேலே ஜீவனையும் சந்தோஷமிக்க ஒரு சிருஷ்டிப்பையும் உருவாக்குவதற்கு இருளை வெளிச்சமாக மாற்றியது. பார்த்தீங்களா? இருளை வெளிச்சமாக மாற்றியது. அந்த மகத்தான நாளில் சூரியன் உதித்த தன்னுடைய கதிர்களை பூமியெங்கும் வீசி பூமியில் இருந்த தண்ணீர்களை எல்லாம் வற்றி மேலே எழும்ப செல்லக்கூடிய சீதோஷ்ணம் நிலையை உண்டாக்கியது. ஒரு வித்தினால் முதல் தடவையாக சந்தோஷமும் ஜீவனும் பிறந்தது. ஆனால் அந்த சூரிய உதயம் இயேசு உயிர்த்தெழுந்த காலையில் அது சூரிய உதயத்தை போன்றதல்ல. இந்த சமயம் ஒருபோதும் இராத அளவுக்கு சூரியன் வானங்களில் பாய்ந்தோடி மகத்தான சூரிய உதயத்தை ஏற்படுத்தியது. ஏன் தெரியுமா? ஏனெனில் ஆதியிலே உதித்த சூரியனை உதயத்தை விட, ஆதியிலேனா ஆதியாகமம் எழுதின புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 2-3 வாசித்தோம் இல்லையா? அந்த சூரியனை விட, ஆதியிலே உதித்த சூரியன் உதயத்தை விட இச்சமயம் ஒரு மகத்தான செய்தியுடனே சூரியன் உதித்தது. இந்த சூரிய உதயம் அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் வாக்குத்தத்த விதமாகவே உயிர்த்தெழுந்தார், அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற புதிய செய்தி, அந்த சூரிய உதயம் ஏற்கனவே உதித்த அந்த சூரியனை காட்டிலும் இது மிக பவர்ஃபுல்லான ஒரு சூரிய உதயம். அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி. பாருங்கள், பரலோகத்திலே ஒரு ஞாபக புத்தகம் உண்டு. பரலோகத்திலே வேத வாக்கியம் சொல்கிறது, பரலோகத்திலே ஒரு ஞாபக புத்தகம் உண்டு. இந்த குமாரன் உயிரோடு எழுந்ததால்
இந்த மகத்தான காலத்தில் தோன்றுவதற்கு நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு குமாரனையும், அல்லேலூயா, நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு குமாரனையும், ஆக தேவன் ஏற்கனவே அவர் சிந்தையிலே நியமித்திருக்கிற குமாரர்களை, நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு குமாரனையும் அவர் ஜீவனோடு எழுப்புவார் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய தன்மைகள் அவருக்குள்ளாகவே இருந்தது. உலகம் இருளுக்குள்ளும் மனிதனுடைய அவநம்பிக்கைக்குள்ளாகவும் மூழ்கி கிடந்தது. பார்த்தீங்களா, மனிதனுடைய அவநம்பிக்கைக்குள்ளாக இந்த உலகம் இருளிலே மூழ்கி இருந்தது. அதுதான் இன்றைக்கு மனுஷனுக்கு ஒரு இருள் அவனுக்குள் காணப்படுகிறது. எது? அவநம்பிக்கை. மனிதனால் உண்டாக்கப்பட்ட தத்துவங்களும் பாரம்பரியங்களுமே மனிதனுடைய இருதயத்தை நிரப்பி இருந்தது. மனிதன் விக்கிரங்களை வணங்கினான். அவர்கள் சூரியனையும் வணங்கினார்கள். உரிமை கொண்டாடக்கூடிய எல்லாவிதமான மக்களும் கல்லறைக்கு சென்றார்கள், கல்லறையிலே தங்கிவிட்டார்கள். உலக சரித்திரத்தில் இதுவரை அவரை போல் ஒருவரும் உயிரோடு எழுந்ததில்லை. உலக சரித்திரத்தில் இயேசு கிறிஸ்து மட்டுமே உயிர் தெழுந்தார் என்ற சரித்திரம் இருக்கிறது. வேற எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே மரித்தார்களை தவிர உயிர் தெழவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்தார் என்ற உதயமான அந்த செய்தி, அல்லேலூயா, அது உதித்த சூரிய உதயத்தை விட மிக அதிகமான பவர்ஃபுல் அது. அல்லேலூயா. ஆகவே உலகத்தில் சரித்திரத்தில் இதுவரை அவரை போல் ஒருவரும் உயிரோடு எழுந்ததில்லை. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர் என்கின்ற ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது. உயிர்த்தெழுதலின் அவர் மட்டும் பங்கடையவில்லை. நல்லா கவனிக்கணும். உயிர்த்தெழுதலில் அவர் மட்டும் பங்கடையவில்லை. இயேசு கிறிஸ்து மட்டும் பங்கடையலையா? தேவனுடைய மகத்தான கிருபையையும் பெற்ற எல்லா வித்துக்களுமே அவருடைய உயிர்த்தெழுதலில் ஜீவனுக்கு பங்காளிகளாகி விட்டார்கள். பார்த்தீங்களா? அவருடைய உயிர்த்தெழுதலில் எவ்வளவு அற்புதமாக எல்லா வித்துக்களுமே அவருடைய உயிர்த்தெழுதலில் ஜீவனுக்கு பங்காளிகளாக ஆகிவிட்டார்கள். அவர்கள்தான் உயிர்த்தெழுதல் நாட்களில் உயிர்த்தெழுவார்கள். நல்லா கவனிங்க. சாத்தானுடைய திருத்துவமாகிய மரணம், நரகம், கல்லறை ஆகிய இம்மூன்றையும் அவர் ஜெயித்து விட்டார். அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. மரணம், நரகம், கல்லறை இம்மூன்றையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டார். எப்போ அவர் ஜெயித்தாரோ, நான் வாசித்தேன் இல்லையா பைபிள்ல ஒரு வசனம். என்ன வசனம்? மரண இருளில் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்ததுன்னு. அந்த மரண இருள் முழுமையாக இந்த உலகத்தை விட்டு நீங்கி விட்டது. எப்போ அவர் மரணத்தை ஜெயித்தாரோ, நரகத்தை ஜெயித்தாரோ, கல்லறையை ஜெயித்தாரோ, மரண இருள் அப்பொழுதுதான் பரிபூர்ணமாக இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டது. வார்த்தை சத்தியம் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை ஜனங்களுக்கு நிரூபிப்பதே சுவிசேஷத்தின் நற்செய்தியாகும். ஓ தேவனே, இந்த கடைசி நாட்களில் பூமியின் மேல் மீண்டும் வெளிச்சம் உண்டாகும். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப மீண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இருளிலே இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். அதாங்க வசனம் சொல்கிறது. ஓ தேவனே, இந்த கடைசி நாட்களில் பூமியின் மேல் மீண்டும் வெளிச்சம் உண்டாகும். நான் மரிக்கவில்லை, நான் ஒரு பாரம்பரியம் அல்ல, ஆனால் நான் ஒரு ஜீவிக்கிற கிறிஸ்து என்று புறப்பட்டு போய் என்னுடைய சீஷர்களிடம் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்கள் வருடத்திற்கு ஒரு தடவை, பாருங்க இன்னைக்கு இருக்கிற ஜனங்களை பத்தி அழகா பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் நாம் வருடத்திற்கு ஒரு தடவை வியாழக்கிழமையிலேயோ அல்லது வெள்ளிக்கிழமையிலேயோ கால்களை கழுவ வேண்டும் என்று, அல்லது ராபோஜனத்தை இந்த நாளிலோ அல்லது வாரத்தின் முதல் நாளிலோ
ஓய்வு நாளிலோ வேற எந்த நாளிலோ ஆசரிக்க வேண்டும் என்பதே போன்ற எல்லா விதமான உபதேசங்களை பற்றியெல்லாம் வாக்கு தத்தம் செய்கிறார்கள். இன்றைக்கு அதுதான். இல்லைங்க சாயந்தரத்தான் ஆபோஜனம் கொடுக்கணும், இல்லைங்க பகல்ல கூட கொடுக்கலங்க, இல்லைங்க நம்ம கால் கண்டிப்பா கழுவி ஆகணும். இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். விசுவாசிகளும் சரி, மனவாட்டிகள் சரி, பாஸ்டர்கள் சரி, இப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து வெளியே வாங்க முதல்ல வாக்குத்தத்தம் செய்கிறார்கள். இவைகள் எல்லாம் வெறும் பாரம்பரியமே. உங்களில் ஜீவன் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட எந்த காரியத்திலும் உங்களுக்கு யாதொரு நன்மையும் கிடையாது. பார்த்தீங்களா? உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட பாரம்பரியத்திலே எந்த ஒரு பலனும் இல்லை. இதெல்லாம் வெறும் பாரம்பரியம் தான். இன்றைக்கு கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்துல போயிட்டு இந்த பாரம்பரியத்துல ஏற்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. தொடக்கம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் முடிவு ஒன்று இருக்கும். தொடக்கம் ஒன்று, ஞானஸ்தானம் ஒன்று தொடங்கினான்னு சொன்னா அந்த ஞானஸ்தானத்துக்கு முடிவு ஒன்று இருக்கிறது. ராபோஜனம், கால் கழுவுதல் ஒன்று தொடக்கம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் முடிவு ஒன்று இருக்கிறது. அந்த முடிவு எப்போ? இந்த கடைசி காலத்திலே தான், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி யுகத்திலே தான் முடிவு வந்திருக்கிறது. இன்னமும் விசுவாசிகள் மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற ஸ்தாபனங்கள், சபைகள், மன்னிக்கணும் ஸ்தாபனம் இல்லை, சபைகள், மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற போதகர்கள், மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற விசுவாசிகள் இன்னமும் அந்த பாரம்பரியத்தை பிடித்து, இல்ல கால் கழுவணும், இல்ல ராபோஜி நடக்கணும், இது நம்ம கண்டிப்பா கடைசி வரைக்கும் செஞ்சு ஆகணும் அப்படின்னு வாக்குவாதம் செய்கிற பாஸ்டர்களும், வாக்குவாதம் செய்கிற விசுவாசிகளும், வாக்குவாதம் செய்கிற மனவாட்டிகள் தான் இன்றைக்கு அதிகமா இருக்கிறார்கள். அதுல இருந்து நீங்க எப்போ வர்றீங்க? அதுதான் பியூர் மனவாட்டி. வாசிக்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு யாதொரு நன்மையும் கிடையாது, இது வெறும் ஞாபகம் தான். நீ செய்றிய இந்த பாரம்பரியத்தை வெறும் ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறது தான். அது நீ செய்யலன்னா தப்பு இல்லை, கேளு. ஆனால் உண்மையானதை எடுத்து விட்டு அவருடைய பாரம்பரியத்தை புகுத்தி விட்டீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் பக்தி வைராக்கியம் உடையவராக இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய உபதேசத்தில் எவ்வளவுதான் சரியாக இருந்தாலும் அதை பற்றி சாத்தானுக்கு கவலை கிடையாது. நீ என்னதான் பக்தி வைராக்கியம் இருந்தாலும், நீ என்னதான் நான் உண்மையான மனவாட்டி, நான் அந்த பாரம்பரியம் கடைசி வரைக்கும் செஞ்சு ஆகணும், இல்லைன்னா தப்பு அப்படிலாம் செஞ்சாலும் சாத்தானுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. நீங்கள் ஜீவனை இழந்து விட்டால் நீங்கள் எவ்விதத்திலும் மேலே வர முடியாது. ஹல்லேலூயா. சரி, என்கிட்ட ஜீவன் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஜீவன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை குறித்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் ஜீவனை இழந்து விட்டால் நீங்கள் எவ்விதத்திலும் மேலே வர முடியாது. நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் நீங்கள் எவ்வளவு பக்தி வைராக்கியம் இருந்தாலும், எத்தனையோ சபையை உருவாக்கினாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. பாரம்பரியத்தை விட்டு வெளியே வா. இன்னைக்கு சில அநேகர் என்ன பார்க்கிறனால மனவாட்டி சபைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மனவாட்டி சபைக்கும் இந்த உலக பிரமாண ஸ்தாபன சபைக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். இவங்க கடைசி கால தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இவங்க கடைசி ஸ்தாபன சபைகள் கடைசி கால தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இன்றைய ஸ்தாபனங்கள் என்னென்ன செய்கிறதோ அது எல்லாமே மனவாட்டி சொல்லக்கூடிய சபைகளும் செய்து கொண்டு வருகிறது. ஆனால் நல்லா கவனிக்கணும், வாசிக்கிற கேளுங்க. குமாரனின் நாளாகிய கடைசி நாளில் மனுஷகுமாரன் வெளிப்படும் ஜனங்களின் மேல் மீண்டும் அசைவாடப்படுவார் என்பதை நாம் அறிவோம். பார்த்தீங்களா? மீண்டும் குமாரன் அசைவாடப்படுவார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. எங்க சொல்லுகிறது? நீங்கள் மார்க் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்கள். மல்கியா 4ஆம் அதிகாரத்தை பாருங்கள். தேவனுடைய வெளியேற பெற்ற ஸ்தாபன குழந்தைகளே, பாஸ்டர்களே, விசுவாசிகளே, இன்றைய நாட்களிலே கடைசி தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார். அவர்தான் வில்லியம் மரியன் பிரென்னாம் சொல்லக்கூடிய கடைசி தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே. சரித்திர தீர்க்கதரிசி. அமெரிக்காவிலே
சரித்திர தீர்க்கதரிசி என்று அமெரிக்கா கவர்மெண்ட் ஒத்துக்கொண்டது. நீங்கள் நெட்டில் வில்லியம் மரியன் பிரென்னாம் சொல்லி போட்டீங்கன்னாக்கா அவருடைய செய்தி 1500 செய்திகள் வருகிறது. ஒரு நண்பர் என்னிடத்தில் கூறினார், அருமை சகோதரன் ஜோசப் அவர்களே, நீங்கள் திடீரென்று வில்லியம் மரியன் பிரென்னாமை பற்றி இப்பொழுது யூடியூபிலே பேசுகிறீர்களே, நீங்கள் அந்த கும்பலை சார்ந்தவரா என்று என்னிடத்தில் பேசினார். அருமையான தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளே, நான் உங்களைப் போலதான் ரியல் பெந்தகோஸ்து சபையை சேர்ந்தவன், ரியல் ஆதி பெந்தகோஸ்து சபையை சேர்ந்தவன். ஒரு பெந்தகோஸ்த் மன்னிக்கணும், உண்மையான உத்தமமான ஒரு பெந்தகோஸ்து சபையை சேர்ந்தவன் தான். ஆனால் ஒரு நண்பர் எனக்கு கொடுத்த புத்தகத்தை, வில்லியம் மரியன் பிரென்னாமுடைய அந்த சகோதரருடைய புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். நான் வாசித்து வருகிறேன். அந்த செய்திகள் எல்லாம் உண்மையும் உத்தமமாக வேதத்துக்கு அடிப்படையா இருக்கிறது. அநேக ஆதாரங்களை நான் வாசித்தேன், அநேக ஆதாரங்களை நான் பார்த்தேன், நெட்டில் பார்த்தேன். அவருடைய சரித்திரங்கள் உண்மையா இருந்தது, சத்தியமா இருந்தது, அவருடைய வார்த்தை சத்தியமா இருந்தது. நான் வாசிக்கின்ற இது கூட இப்ப அவருடைய புத்தகத்திலிருந்து தான், அதாவது இது சூரிய உதயம் என்ற புத்தகத்திலே ஏப்ரல் மாதம் 1965 அவர் பேசியிருக்கிறார். அவர் 65 தான் மரித்தார். அவருடைய செய்தியிலிருந்து எடுத்துதான் உங்களிடத்துல சொல்லுகிறேன். இதெல்லாம் பெந்தகோஸ்து பாஸ்டர்கள் செய்ய வேண்டியது, மோகன் சி லாசர் செய்ய வேண்டியது, பால்தே நகரன் செய்ய வேண்டியது, ஏஜி சர்ச் பாஸ்டர் மோகன் செய்ய வேண்டியது, இன்னும் சிஎஸ்ஐ சபை செய்ய வேண்டியது, இன்னைக்கு நவீன பெந்தகோஸ்து பாஸ்டர்கள் செய்ய வேண்டியதை இந்த அடியன், தேவனுடைய மனவாட்டி சொல்லக்கூடிய இந்த அடியன், அவருடைய ரகசியங்களை நான் படித்து, நான் இதை விசுவாசித்து, இது உண்மையான ஒரு தீர்க்கதரிசி, சரித்திர தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரென்னாம் சரித்திர தீர்க்கதரிசி என்று நான் ஆராய்ச்சி பண்ணி, நான் அதை முழுமையாய் ஒத்துக்கொண்டு, எனக்குள்ளே நான் ஒத்துக்கொண்டு உங்களிடத்தில் அவரை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு லவதேக்கியா சபை காலத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று சொன்னால் அது வில்லியம் மரியன் பிரென்னாம் தீர்க்கதரிசி மட்டுமே. அவர் ஸ்தாபனங்களுக்கு விரோதமாய் பேசுகிறபடினாலே இன்றைக்கு இருக்கிற ஸ்தாபனங்கள் அவரை வெளிப்படுத்தி காண்பிப்பதில்லை. சரி, ஆல்ரெடி பைபிள்ல இருக்கிறது தான் அவர் பேசுறாரு ஒழிய பைபிள் இல்லாம ரகசியங்களை பேசல. அவர் ஆதாரத்தோடு பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலியமாக திரைமறைக்கப்பட்டு எல்லா ரகசியங்களும் அவர் வெளிப்படுத்தி விட்டார். இது உண்மை பிரியமானவர்களே. நான் பணத்துக்காகவோ இல்ல மற்றவர்கள் எனக்கு பணத்துக்காகவோ நான் செய்யல. இப்ப மணி என்ன ஆகுது இப்ப தெரியல. இப்ப மணி ஆக்சுவலா 12 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இரவு 12 சனிக்கிழமை இரவு 12 மணிக்கு இப்ப நான் யூடியூப்ல இப்பதான் வேலையை முடிச்சு வந்து உங்ககிட்ட நான் பேசுறேன். பணத்தை கொடுத்து எனக்கு பணம் கொடுத்த மாதிரி பேசுங்க யாரும் சொல்லல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களிடத்துல உரைக்கிறேன். சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறேன். பணத்துக்காகலாம் ஊழியம் செய்யல, யாருக்காகவும் ஊழியம் செய்யல. அவர் உண்மையான தீர்க்கதரிசி என்பதை நான் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றேன். சரி, நீங்கள் பாருங்கள், லூக்கா 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த உபதேசம், அந்த வார்த்தை யார் என்று சொன்னால் வில்லியம் மரியன் பிரென்னாமை தான் குறிக்கிறது என்று சரித்திரங்கள் சொல்லுகிறது. நான் உங்கள்கிட்ட நீங்க ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கிற அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் கிறிஸ்துவுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக. சரி, மற்றும் அதே வார்த்தையாகிய தேவன் ஜனங்களின் மேல் மீண்டும் அசைவாடப்பட்டு மனிதனுடைய செத்த பாரம்பரியம் மரித்து விட்டது என்றும் தேவனுடைய குமாரன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நம் மத்தியிலே மீண்டும் வாசம் செய்து நமக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் இன்று காண்கிறோம். பாருங்க, அப்படியாக அவர் பேசுறாரு. இந்த உபதேசத்தை அவர் அந்த நாட்களில் 65 பேசி வர்றாரு. கடைசி நாட்களில் மணவாட்டியின் யுகத்தில் குமாரன் மீண்டும் வெளிப்பட்டே ஆக வேண்டும். மணவாட்டியின் யுகத்தில் குமாரன் மீண்டும் வெளிப்பட்டே ஆக வேண்டும். மணவாட்டியின் யுகத்தில் குமாரன் வெளிப்பட்டே ஆக வேண்டும். மீண்டும் யாரே? லூக்கா 17:30 சொல்றதுபடி அந்த இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் அவர் மீண்டும் வெளிப்பட்டே ஆக வேண்டும். வெளிப்பட்டு விட்டார் பிரியமானவர்களே. அதை குறித்து இன்னைக்கு பெந்தகோஸ்து ஸ்தாபனம் பேசுவது கிடையாது. பாஸ்டர்கள் ரியலாவே சத்தியத்தை உங்களுக்கு இடத்துல உரைக்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் உரைக்கிறேன். மீண்டும் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு விட்டார். ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமை வெளிப்பட்டே ஆக வேண்டும். ஸ்தாபனங்களில் இருந்தும் அதன் செத்த கிரிகளில் இருந்தும் மீட்டு ஜீவ தேவனின்
ஜீவ வார்த்தைக்கு உயிர்ப்பிக்க வேண்டும். செத்த கிரிகளுக்கு நீங்களாகி அந்த பாரம்பரியத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். இன்னும் கால் கழுவுதல், இன்னும் ராபோஜனம், இன்னும் ஞானஸ்தானம், இவைகளை பாரம்பரியம் என்று தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரென்னாம் மிக அழகா சொல்லப்படுகிறது. உங்களுக்குள் ஜீவன் இருக்கும் என்று சொன்னால், அந்த ஜீவன் உயிர்ப்பிக்கும் வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அவர் என்றைக்கு மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அன்றைக்கே அவரோடு கூட மனவாட்டிகளும் உயிர்த்தெழுந்து விட்டது. ஆனால் நிஜத்தில் அது நடக்க வேண்டும். அது நடந்து முடிஞ்சிருச்சு. அது ஒரு நிழல் என்று சொன்னால் நிஜம் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு அவரோடு உயிர்த்தெழுந்த மனவாட்டிக்கு பாரம்பரியம் எதற்கு பிரியமானவர்களே? சற்று சிந்தித்து பாருங்கள். மனவாட்டி சொன்னால் போதுமா? இன்னும் ஸ்தாபனத்தினுடைய பாரம்பரியத்தை பிடித்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்களாம் ஒரு மனவாட்டி சொல்லலாமா? அவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அதன் செத்த கிரிகளில் இருந்தும் மீண்டு ஜீவ தேவனின் ஜீவ வார்த்தைக்கு உயிர்ப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனவாட்டி தோன்றியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு உண்மையான மனவாட்டி தேவனுடைய வார்த்தையை மட்டும் பெற்றிராமல், ஒரு உண்மையான மனவாட்டி தேவனுடைய வார்த்தையை மட்டும் பெற்றிராமல் தேவனுடைய சிருஷ்டிக்கும் வல்லமையும் பெற்று அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு நடைபோட்டு ஜீவனுடைய சபையாக ஒரு மனவாட்டி தோன்றியே ஆக வேண்டும். அந்த ஸ்தானத்தை நாம் கண்டு கொள்ளும் வரையிலும் சடங்காச்சாரங்களில் நமக்கு என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. சடங்காச்சார காரியத்திலே கால் கழுவுதல், ராபோஜனம், ஞானஸ்தானம், என்ன பிரயோஜனம்? எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ கொடுக்கிற ஞானஸ்தானம் அது போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த பாரம்பரியத்தை நீங்க செஞ்சினாக்கா, அந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டு மீண்டும் அதே போராம, பொச்சரிப்பு, அகங்காரம், உன்னை பத்தி அவங்ககிட்ட பேசுறது, அவனை பத்தி இவங்கிட்ட பேசுறது. அப்போ நீ உண்மையாலுமே அந்த தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கிற சொன்னாக்கா, தீர்க்கதரிசி சொல்றாரு, ஈரம் இல்லாத பாவியாய் போட்டு ஈரமுள்ள பாவியா தான் நீ மீண்டும் வர. ஆனா வார்த்தையின் ஞானஸ்தானம் அக்கினியா இருக்கிறது வார்த்தை, தண்ணீரா இருக்கிறது வார்த்தை. அந்த வார்த்தையின் ஞானஸ்தானம் நீ எடுப்பாய் என்று சொன்னால், நீ உண்மையான ஞானஸ்தானத்தை மீண்டும் பெறும்பொழுது நீ எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டாய். சிலுவையிலே மரித்தான் ஒரு பாவி. அவன் என்ன ஞானஸ்தானம் பெற்றான்? அது கடைசி நேரமாய் காணப்பட்டது. அவனுக்கு கடைசி நேரம். இயேசுவோடு கூட சென்றான். இன்றைய கடைசி நாட்கள் சொல்லி நீங்கள் இன்னமும் பாரம்பரியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனவாட்டியாகிய நீங்கள் ஒரு மனவாட்டி என்று தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த ஸ்தானத்தை நாம் கண்டு கொள்ளும் வரையிலும் சடங்காச்சாரங்களில் நமக்கு என்ன பிரயோஜனம்? சபையில் தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை இல்லாத பட்சத்தில் தேவனுடைய வார்த்தையை சத்தியம்தான் என்பதை எவ்வளவாக நிரூபித்தாலும், எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும், இல்ல தீர்க்கதரிசியை குறித்து எவ்வளவுதான் நீங்களும் சரி நானும் சரி பேசினாலும், அது கிரியை செய்வதற்கு தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை இல்லை என்றால் அதனால் ஒரு நன்மையும் இல்லை. அல்லேலூயா. உயிர்ப்பிக்கும் வல்லமை உனக்குள் இல்லை என்று சொன்னால் நீ எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும், தேவனுடைய வார்த்தையை சத்தியம்தான் என்பதை எவ்வளவாக நிரூபித்தாலும் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உயிர்ப்பிக்கும் வல்லமை ஒரு மனவாட்டிக்குள் இருக்கும் என்று சொன்னால் அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். நல்ல கவனிங்க. தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்குள்ளாக இருக்கும் ஜீவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்ப எனக்குள் ஜீவன் இருக்குது, நான் எவ்வளவு பிரசறேன். ஆனா எனக்குள் ஜீவன் இருந்தாலும் கூட என்னை மாதிரி இருக்கிற அநேக போதகர்கள் இருக்கிறார்கள், மனவாட்டி போதகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஜீவன் இருக்கிறது, ஆனால் உயிர்ப்பிக்கும் வல்லமை அவர்களுக்குள் இல்லை என்று சொன்னால் அந்த ஜீவன் கிரி செய்யாது. ஆனால் அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை அவனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அந்த அவனுக்குள் இருக்கும் ஜீவனானது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிக்க.
நமக்குள்ளாக இருக்கும் ஜீவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எப்போ? தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்குள்ளாக இருக்கும் ஜீவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கிரியை செய்யாது. அது வரைக்கும் நீ போராம பிடிச்சிக்கின்னு, பொச்சரிப்பு அடைஞ்சிக்கின்னு, அவனை பத்தி இவனை பத்தி பேசிக்கின்னு, விசுவாசிகளை மட்டம் படுத்திக்கின்னு, விசுவாசிகளை வளர்ச்சி அடையாம செய்யறது, விசுவாசிங்க உன்னை பார்த்தா பயப்படுற மாதிரி நீ செய்யறது, இதெல்லாமே மனவாட்டி பாஸ்டருக்கு தகுதி இல்லாதது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றார், சகோதர சிநேகம் இருக்க வேண்டும் என்று. ஒரு மகத்தான ஊழியக்காரர், ஒரு விசுவாசி பிரிவினை இருக்கக்கூடாது. யாவரும் ஒரே சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். சகோதரர்கள் நம் யாவரும். அல்லேலூயா. பாருங்க, நமக்குள் இருக்கும் ஜீவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை உலகத்திற்கு நிரூபிக்கும். அதுதான் உயிர்த்தெழுதல் என்பதாகும். அல்லேலூயா. தேவனுடைய வெளியேறப்பெற்ற பிள்ளைகளே, ஏற்கனவே ஆதியாகமத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று உரைக்கப்பட்ட வார்த்தை கூறினது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆனா மரணம், இருள் அன்றைக்கு இருந்தது. மீண்டும் இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வில்லியம் மரியம் பிரணாம் சொல்லக்கூடிய அந்த சரீரத்தில் பரிபூர்ணமாய் இறங்கி எப்போ மீண்டுமாக அதே சூரியன் உதித்ததோ, மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் மீண்டுமாக இந்த லவோதிக்கேயன் சபை காலத்திலே ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம்தான் சாயங்கால வெளிச்சத்திலே அந்த சூரியன் உதித்தது. அந்த சாயங்கால வெளிச்சத்திலே, அந்த வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுக்கு ஜீவன் பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு நாளிலே உயிர்ப்பிக்கும் வல்லமை அவர்களுக்குள் வருகிறது. அப்பொழுதுதான் அந்த ஜீவனானது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வெளியேறப்பெற்ற பிள்ளைகள், இந்த கடைசி நாட்களிலும் கூட ஒரு சிறிய இருள் காணப்படுகிறது மனுஷனுக்குள்ளாக. அந்த இருள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கடைசி நாட்களில் உதித்த சூரிய உதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் மரண இருளில் இருந்து முழுமையாக நீங்கள் வெளியே வந்து, பாரம்பரியத்திலிருந்து நீங்கள் முழுமையாய் வெளியே வந்து, நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் ஜீவனுக்குள் ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமை வரும். நீங்க இன்னமும் பாரம்பரியத்தை பிடித்து கொண்டு இருந்தீங்கன்னாக்கா உயிர்ப்பிக்கும் வல்லமை நிச்சயமாய் வரவே வராது. மனவாட்டி என்று சொன்னால் அது ஒரு தனி ரகம், அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஏனக்கா மீண்டுமாக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டு விட்டார் இந்த லவோதிக்கேயா சபையின் காலத்திலே. அந்த வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் தான் உண்மையாகவே அவர்களுக்குள் இருக்கும் ஜீவனுக்குள் உயிர்ப்பிக்கும் வல்லமை வந்து சேரும். ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, இது உண்மையான சத்தியத்தை குறித்து நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். அவர் உண்மையான தீர்க்கதரிசி என்று வெளிப்படுத்தி உங்களிடத்தில் காண்பிக்கின்றேன். அதனால நீங்களாம் ஓஹோ அந்த கும்பலா என்று ஸ்தாபன பாஸ்டர்களும் ஸ்தாபன விசுவாசிகளும் சொல்லாதீங்க. சத்தியத்தை உரைக்கின்ற, உண்மையான வார்த்தையை உரைக்கின்றேன். நான் உண்மையான ரியல் பெந்தகோஸ்து ஆதி திருச்சபை சொல்லக்கூடிய ஆதி சபையின், அதாவது பேதுரு, அப்போஸ்தலர் பவுல் தீர்க்கதரிசி அவருடைய உபதேசத்திலும் இன்றைய நாட்களிலே வெளிப்பட்ட தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமுடைய செய்தியிலையும் நான் ஆராய்ச்சி பண்ணி அதை விசுவாசித்து உங்கள் மத்தியிலே அவரை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றேன். ஆகவே இக்காலத்திலே ஒரு சூரிய உதயம் உதித்தது என்று சொன்னால் அது வில்லியம் மரியன் பிரணாம் தீர்க்கதரிசியினுடைய செய்திதான். இக்காலத்திலே இது சூரிய உதயம் என்று சொல்லக்கூடிய செய்தியானது. கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த செய்தியை அநேகருக்கு அனுப்புங்கள். இன்னுமாக மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் பாரம்பரியத்தை பிடித்து கொண்டு அதில் நுழையாதீர்கள். தொடக்கம் ஒன்று என்று சொன்னால் முடிவு ஒன்று இருக்கும். அது முடிவின் காலத்தில் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைகள் முடிந்து விட்டது. கிறிஸ்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்றைக்கு உனக்குள் வந்தாரோ அன்றைக்கே நீங்கள் அத்தனை பேருமே பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்திலே ஒரு ஞாபக புத்தகம் இருக்கிறது. அங்கே உங்களுடைய பெயர்கள் எழுதிவிட்டார். நீங்கள் மறைப்பீர்கள் சொன்னால் நிச்சயம் பரலோகம் போவீர்கள். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.